தேவ அன்பை சந்தேகிக்கிறவர்கள் மூட நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை தேவன் உச்சாணியில வைத்து அழகு பார்த்தார். அவர்களை கொண்டு வேத புஸ்தகத்தை எழுதினார். அவர்களை கொண்டு உலகத்தை அசைத்தார். ஏன் தெரியுமா? இந்த 5 மூட நம்பிக்கையும் அவங்ககிட்ட இல்லை. தேவ அன்பை சந்தேகிப்பது மூட நம்பிக்கை. தேவனுடைய உறவை சந்தேகிப்பது மூட நம்பிக்கை. தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நான் நடக்கிறேனோ என்று சந்தேகப்படுவது மூட நம்பிக்கை. என்னை திருத்துகிறார் என்று நினைப்பது மூட நம்பிக்கை. என்னை விட்டு விலகிவிட்டார் என்கிற பொய்யை நம்புவது மூட நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை? வியாதி இல்லாத வாழ்க்கை, வியாகுலம் இல்லாத வாழ்க்கை, போர் அடிக்காத வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, நிமிடந்தோறும் அற்புதம் செய்கிற வாழ்க்கை, உன்னை தேடி ராஜாக்கள் வருகிற வாழ்க்கைக்கு நேராக தேவன் உன்னை அழைக்கிறார். தங்களையும் வாழ வைத்து உலகத்தையும் வாழ வைக்கக்கூடிய, உலகத்தை உலுக்குகிறவர்களோடு தேவனுடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யூ ஆர் வேர்ல்டு ஷேக்கர்ஸ். அப்படித்தான் அப்போஸ்தலர் நடபடிகளிலே சீஷர்களை அழைத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு பெரிய பெரிய அற்புதங்களை, எண்ண முடியாத அற்புதங்களை அந்த சாதாரண வாலிபர்களை கொண்டு தேவன் செய்தார். உங்களையும் உலகத்தை உலுக்குபவர்களாக உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது அவருடைய வழி, நம்மால புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இழிவாக எண்ணப்பட்டவர்களை தான் தெரிந்து கொண்டார். குட் ஃபார் நத்திங்கை தான் தெரிந்து கொண்டார். பிரதான ஆசாரியருடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளவில்லை. ராஜ வம்சத்திலிருந்து நபர்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களைப் போல, என்னை போல தள்ளப்பட்டவர்கள், தோல்வி அடைந்தவர்கள், இழிவாக எண்ணப்படுகிறவர்கள், வாழ்க்கையில திரும்ப திரும்ப தோல்வி அடைந்தவர்கள், பிசினஸ்ல நஷ்டமடைந்தவர்கள், என்னால் வாழ முடியுமா என்று கேள்வி கேட்டவர்களை கொண்டுதான் 66 புஸ்தகங்களை நிரப்பி வைத்திருக்கிறார். அதிலே நீங்கள் ஒரு நபர் என்று தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். 89வது அவருடைய ஞானம். தலைப்பு என்னவென்றால் மூட நம்பிக்கைகள். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். பாருங்கள், வாழ்வின் எதிர் சூழ்நிலைகளை பார்த்து ஒரு 5 காரியங்களை சொல்ல போறேன். தேவ அன்பை சந்தேகிக்கிறவர்கள் மூட நம்பிக்கை உடையவர்கள். எதிர்மறையான சூழ்நிலை என்றால் என்ன? ஒரு வியாதி வந்துட்டு, காரணம் தேவன் என் மீது அன்பாக இல்லை. ஒரு பண கஷ்டம் வந்துட்டு, தேவன் தான் என்னை சிட்சிக்கிறார். ஒரு ஆக்சிடென்ட் வந்துட்டு, தேவன் என் மீது இருக்கிற அன்பை குறைச்சிட்டாரு என்று சந்தேகிக்கிறவர்கள் மூட நம்பிக்கை உடையவர்கள். தேவனுடைய உறவை சந்தேகிக்கிறவர்கள் மூட நம்பிக்கை உடையவர்கள். தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நான் நடக்கிறோனோ என்று ஐயப்படுகிறவர்கள், அவர்கள் யாரு? மூட நம்பிக்கை உடையவர்கள். நம்மை திருத்துகிறார் என நினைப்பது மூட நம்பிக்கை. என்னை விட்டு விலகிவிட்டார் என்ற பொய்யை நம்புவது மூட நம்பிக்கை. நான் திரும்ப சொல்லட்டுமா? ஐயா, நம்முடைய முற்பிதாக்கள் இப்படி மூடத்தனமான காரியங்களை நம்பவில்லை. நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். பாருங்கள், நீங்க நினைக்கிற அளவுக்கு ஆபிரகாம் நல்லவன் கிடையாதுங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு யாருமே நல்லவங்களும் கிடையாது. ஒருத்தரும் ஒழுக்கமானவனும் கிடையாது. ஆனால் அவர்களை தேவன் உச்சாணியில வைத்து அழகு பார்த்தார். அவர்களை கொண்டு வேத புஸ்தகத்தை எழுதினார். அவர்களை கொண்டு உலகத்தை அசைத்தார். ஏன் தெரியுமா? இந்த 5 மூட நம்பிக்கையும் அவங்ககிட்ட இல்லை. ஆபிரகாம் எடுத்துக்கிடுங்க, பல காரியங்களிலே தவறு செய்கிறார். அநேக காரியங்களே தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனா அவர்களை கொண்டு தேவன் உலகத்தை ஆசீர்வதிக்க முடிந்தது என்றால் அவர்கள் சரியான நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்களே தவிர முட்டாள்தனமான காரியங்களை நம்பவில்லை. ஒரு 5 காரியம் சொன்ன பாருங்க. தேவன் அன்பை சந்தேகிக்கிறது. பாருங்க, ஆகார் இடத்துல பாவம் பண்ணிடுறான். தன்னுடைய மனைவிக்கு பச்சை துரோகம் பண்ணி பொய்ய சொல்லிடுறான். என்ன சொல்லிடுறான்? வேதம் என்ன சொல்லுகிறது? உள்ளதை உள்ளதென்றும் பொய்யை பொய் என்று சொல்லு, இல்லாததை இல்லதென்று சொல்லுங்கன்றிருக்கு. இவன் பச்சை பொய் சொல்றான். இவன் எனக்கு மனைவி கிடையாதுங்கிறாங்க. ஆனாலும் தேவனுடைய அன்பை அவன் சந்தேகிக்கவில்லை. தேவனுடைய உறவை அவன் சந்தேகிக்கவில்லை. தேவன் தன்னை கொண்டு செய்ய போகிற திட்டத்தை என்ன செய்யல? சந்தேகிக்கவில்லைங்க. திரும்ப அந்த 5ஐ வாசிக்கிறேன்.
தேவ அன்பை சந்தேகிப்பது மூட நம்பிக்கை. தேவனுடைய உறவை சந்தேகிப்பது மூட நம்பிக்கை. தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நான் நடக்கிறேனோ என்று சந்தேகப்படுவது மூட நம்பிக்கை. என்னை திருத்துகிறார் என்று நினைப்பது மூட நம்பிக்கை. என்னை விட்டு விலகிவிட்டார் என்கிற பொய்யை நம்புவது மூட நம்பிக்கை. இந்த ஆபத்தான எண்ணங்களிலிருந்து வெளியேறுவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி பயணத்தை துவக்கிவிடும். நான் திரும்பவும் சொல்லட்டுமா? இந்த விதமான ஆபத்தான எண்ணங்க, ஆபத்துங்க. எது ஆபத்து? ஐயா, முதல் பெற்றோர் இந்த மூட நம்பிக்கையில் தான் இருந்தாங்க. இளைய குமாரன் இந்த மூட நம்பிக்கையில இருக்க வரைக்கும் வெற்றி கிட்டவில்லை. எந்த நம்பிக்கையில இருந்தா, எங்க அப்பாவால என்ன நேசிக்க முடியாது, அப்பா என் மேல உறவுல இல்லை, அவர் கோபமா இருக்கிறாரு, எல்லாமே மூட நம்பிக்கை. பழைய ஏற்பாட்டில் பல உதாரணங்கள் இருக்கின்றன, புதிய ஏற்பாட்டில் பல உதாரணங்கள் இருக்கின்றன. பழைய செய்திகளை கேளுங்கள். உங்களுடைய தோல்விக்கெல்லாம் காரணம் இந்த மூட நம்பிக்கை தான். எதை சந்தேகிக்க வைக்கிறாங்க? பிசாசின் ஏஜெண்டுகள் பிரசங்க மேடையிலேருந்து என்ன சொல்லி தராங்க? ஆண்டவர் உன் மேல அன்பா இல்லை, அவர் கோபத்தில் இருக்கிறாரு, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நீதியுள்ள நியாயாதிபதினா உனக்கு என்னன்னு தெரியுமா? எப்பா, நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவன் ஒரு தப்பு செய்யும் போது ஒரு நேரம் தான் தண்டிப்பா. நீ செய்ய போகிற, நீ செய்து கொண்டிருக்கிற அத்தனை பாவங்களுக்காகவும் அவருடைய குமாரனை தண்டித்து விட்டார். உனக்கு தண்டனை கிடையாது. இதுதாங்க நீதியுள்ள நியாயாதிபதியினுடைய வழி. ரைட்? இந்த முட்டாள்தனமான மூட நம்பிக்கைக்குள்ள போகாதீங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரு? No one can snatch you from the hands of the Lord. ஒருவரும் உன்னை என் கையில இருந்து பிடுங்க முடியாதுப்பா. நான் செடியா இருக்கேன், நீ கொடியா இருக்கிறாய் என்கிறது பிசாசின் ஏஜெண்டுகள் பிரசங்க மேடையிலிருந்து இல்ல இல்ல இல்லங்கிறீங்க. நீங்களும் இந்த பொய்யை நம்பி மூட நம்பிக்கைக்குள்ள போய் தேவனுடைய நாமத்திற்கு நித்தமும் இடைவிடாமல் தூஷணத்தை கொண்டு வருறீங்க. அது அந்த முட்டாள்தனத்துக்குள்ள போகாதீங்க. ஐயா, அவருடைய அன்பு மாறவே மாறாது என்பதை விளக்குவதற்கு தானே அந்த நல்ல தகப்பன் கதையை சொன்னாரு. அப்பாவுக்கு விரோதமா, ஆண்டவருக்கு விரோதமா விபச்சாரம் பண்ணினாலும் தேவனுடைய அன்பு மாறாது. அதாங்க அந்த கதை. எப்பா, இயேசு கிறிஸ்துவே பயப்படலாம். ஐயோ, இப்படி பச்சையா சொல்லி கொடுத்தா அவ்வளவு வாலிபன் விழுந்து விடுவான் என்று அவரே அச்சப்படவில்லை. உனக்கு என்ன நீ அதிக நீதிமானா இருக்கிற? எனக்கு விரோதமா நீ விபச்சாரம் பண்ணினாலும் என் அன்பு மாறாது. எனக்கு விரோதமா நீ என்ன பாவம் செய்தாலும், எனக்கு விரோதமா உன் தகப்பனை நீ மீறினாலும், தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படியா விட்டாலும் என் அன்பு மாறாது என்கிற கதையை, அந்த சத்தியத்தை, நிஜத்தை சொல்லி கொடுக்கத்தானே அந்த இளைய குமாரன் கதையை அவ்வளவு அழகா நரேட் பண்றாரு. ஹல்லேலூயா. சீக்கிரம் வெளியே வாங்குங்க. பன்றி மேய்ச்சது போதும், பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்தது போதும். அப்பாவுடைய அன்பை சந்தேகிக்காதீர்கள். அவர் உன் மேல உசிரையே வச்சிருக்காருப்பா. அதனாலதான் இந்த செய்தியை கேட்கும்படியான வாய்ப்பையும் வாஞ்சையை உனக்கு தந்திருக்கிற. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. பாருங்கள், 24 மணி நேரமும் நான் சில வசனங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க என்ன செய்யணும்? இதை மாற்றவே கூடாது. சரிங்களா? இதை நீங்க மறந்து போகவே கூடாதுங்க. நான் அதை வாசிக்கட்டுமா? முதலாவது பாருங்க, யோசேப்புடைய சரித்திரத்திலிருந்து படிப்போமா? இதை அறிஞ்சிருந்தாங்க யோசேப்பு. அவனுக்குள்ள பயமே வரல. அநியாயமாக குழிக்குள்ள தள்ளப்படுறாங்க, அவனுக்குள்ள பயமும் வரல, ஐயமும் வரல. மூட நம்பிக்கைக்குள்ள போகல. என்ன மூட நம்பிக்கை? எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தார, அதை மாற்றி விட்டாரோ என்கிற மூட நம்பிக்கைக்குள்ள போகல. கொஞ்சம் மேல வர்றான். போத்திபார் மனைவி அநியாயமா குற்றச்சாட்டி சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க. அங்கேயும் அவன் பொய்யை நம்ப ரெடியா இல்லை. எந்த பொய்யை நம்பல? தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்கிற பொய்யை நம்ப ரெடியா இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு தேவன் உங்களுடைய மனக்கண்களை தெளிவாக்கி கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாச, இந்த பிள்ளைகளை நீ விட்டுவிடு. அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. அங்கே ஆதியாகமம் 39:2 குழியிலே போடப்பட்ட பொழுதும் சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட்ட பொழுதும், அங்கே ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தர் யோசேப்பை விட்டு விலகுனதும் இல்லை, அவனை கைவிட்டது இல்லைங்க.
தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனமே. உபாகமத்தில் இப்படிதான் எழுதுறாருங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் உலகத்துல ஒருத்தரும் கிடையாதுப்பா. ஏன்? அது உன்னையும் தேவனையும் பிரிக்கவே முடியாதுப்பா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். மூட நம்பிக்கையை விட்டு வெளியே வாங்குங்க. அவருடைய அன்பை சந்தேகிக்க வைக்கிற பிரசங்கத்தை நீங்க என்னைக்கு கேட்கிறத நிறுத்துறீங்களோ நீங்க உருப்பட்டுருவீங்க. ஹல்லேலூயா. ஓ அதே 39, 22, 23 நான் வாசிக்கிறேன். The book of Genesis chapter 39 verses 22 and 23. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தால் அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தால் கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாக்கிய பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? மூட நம்பிக்கைக்குள்ள யோசேப்பு போகலங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல அவன் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கவில்லை, அவன் தேவனுடைய உறவை சந்தேகிக்கவில்லை. ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. What a loving daddy. நமக்கும் யோசேப்புக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுங்க. நம்ம அவ்வளோ டாப்ல இருக்கோம். முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மாத்திரம் இல்லைங்க, யோசேப்பை விட நாம் ரொம்ப நெருங்கி வாழுகிறோம் தேவனுக்குள்ளாக. அதை வாசிக்கிறோம் பாருங்க. எப்பா யோசேப்பு நம்ம லெவலுக்கு வரவே முடியாதுங்க. ஏனென்றால் இப்ப 2 வசனம் வாசித்தேன், தேவன் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நாம் பாக்கியவான்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட மாத்திரம் இல்லைங்க, நமக்கு உள்ளே இருக்கிறார். எதனால தெரியுமா? அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறோம். இந்த வாய்ப்பு பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே கிடையாது. Am I right? வாசிக்கிட்ட அந்த வசனத்தை, நீங்களும் நானும் தேவனும், அதாவது நீங்களும் தேவனும் எப்படி தேவனுடைய உறவில் இருக்கிறீர்கள் என்பதை நான் வாசிக்கிறேன். அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 56வது வசனத்தில் திருவாய் மலர்ந்தது யார் தெரியுமா? இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவை உரைக்கிறதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து இருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். நீங்க வேண்டான்னு சொன்னாலும் அவர் உங்களை விட்டு போக மாட்டேங்கிறாருங்க. Am I right? நிலைத்து இருக்கிறேன். Eternal. This relationship is eternal. This love is eternal. அசைக்கவே முடியாதுங்க. நீங்க அவர் வேண்டான்னு சொன்னாலும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும். Hallelujah. Oh, thank you master. What a loving daddy. அதனால தாங்க அவருடைய அன்பு. இந்த அன்புக்குள்ள வாருங்க. இந்த அன்பை நீங்கள் ருசி பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள் என்றால் இந்த அன்பை நீங்கள் சந்தேகித்து மூட நம்பிக்கைக்குள்ள போக மாட்டீங்க. என்ன மூட நம்பிக்கை? அவர் என் மேல கோபமா இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த வியாதி. எப்பா, அவருக்கு கோபத்துக்கு சம்பந்தமே கிடையாதுப்பா. தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். அவருக்கு ஒரே ஒரு ஃபேஸ் தாங்க, the face of love, eternal love, everlasting love. இல்லை என்று சொன்னால் தாவீது விபச்சாரம் பண்ணிடுறாங்க, கல்லெறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? கல்லெறிஞ்சு கொள்ளணும். ஆனா அவர் என்ன செய்யறாரு? இஸ்ரவேலிலே அவர் குற்றம் பார்க்கிறது இல்லை, அவருக்கு கிருபை கொடுத்தாருங்க. அந்த தேவன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தப்பு அருமையான தேவர்களே, தேவன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அங்கிள் எனக்கு திட்டம் வச்சிருக்கிறாரா? நான் இவ்வளவு ஃபெயிலியரா இருக்கிறேனே, எனக்கு ஒரு வேலை இல்லையே, எனக்கு ஒரு குடும்பத்தை நடத்த தெரியலையே. உன்னோடு தான் தேவன் பேசுகிறார். தேவன் உனக்கு உன்னுடைய அறிவுக்கு எட்டாத மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். யோசேப்பு தள்ளப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், குழியிலே தள்ளப்பட்டான். ஆனா அவனுக்கு இந்த நாலேஜ் இருந்துங்க, ஓ தேவன் என்னை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய போகிறான். உன்னால எதுவென்று நீ கண்டுபிடிக்க முடியவில்லையே, நான் ஒன்னே சொல்றேன், தேவன் என்னை கொண்டு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று உன் மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணு. ரைட்?
தேவன் திறந்து வைத்திருக்கிற வழியை கண்டுபிடிப்பாய். பாருங்க, யோசேப்புக்கு என்ன பெரிய திட்டம் வச்சிருந்தார் தெரியுமா? வாசிக்கிட்டா பாருங்க, பஞ்சத்திலிருந்து உலகத்தை காப்பாற்றணும். எல்லா தேசங்களிலும் பஞ்சங்க. அப்போ தேவன் அன்றைக்கே சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளியும் வரைக்கும் இந்த சந்ததி ஒளியாதுன்னு மனித சந்ததியை பார்த்து சொல்றாரு. அப்போ தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்தை யோசேப்பு மூலமாக நிறைவேற்ற தேவன் வழியை வைத்திருந்தார். இரண்டாவது பாருங்க, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஜனம் வேணும். ஆபிரகாமின் சந்ததியினாலே ஒரு தேசம் உருவாக்கப்படும் என்று தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதை யோசேப்பு மூலமாக நிறைவேற்றினார். ரைட்? 25 லட்சம் பேருங்க, ஒரே ஒரு ஃபேமிலி தான் போகுது. ஆபிரகாமும் அவருடைய சந்ததியும் 70 பேர் தான் உள்ள போறாங்க. வெளியே வரும்போது 25 lakhs வராங்க. சிலர் அதை 40 லட்சங்கிறாங்க. லெட் இட் பி. அப்போ இப்படி ஒரு மாஸ்டர் பிளானுக்காக யோசேப்பை தேவன் தெரிந்து வைத்திருந்தார். ரைட்? மூன்றாவது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் அந்த யோசேப்பின் சந்ததி மூலமாக, அந்த ஆபிரகாமின் சந்ததி மூலமாக, அந்த யூத ஜனத்தின் மூலமாகவே தேவன் என்ன செஞ்சிருந்தார்? உலகத்தை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருந்தார். இதை போல நம் ஒவ்வொருவருக்கும் மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறாருங்க. இட் cannot be understood. அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணவே முடியாது. ஆண்டவர் என்கிட்ட அடிக்கடி பேசுறாரு, எப்பா உன் மூலமாக 10 லட்சம் சபைகளை உலகத்தில் ஸ்தாபிப்பேன்கிறாரு. நான் சரிசாமின்னு ஏற்றுக்கொண்ட பாருங்க, ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டாரு. என்ன ஸ்ட்ராட்டஜி? எனக்கு நல்ல மிஷனரி தலைவர்கள்லாம் என்னோடு இருக்கிறாங்க, தொடர்பில் இருக்காங்க. என்னுடைய நெருங்கிய நண்பர் SD பொன்ராஜ், பீகார்ல. கிருப பாருங்க, அநேக இளைஞர்களை எழுப்பி 30,000 சபை நாட்டி இருக்கிறார். குஜராத்தில் தேவதாஸ், பிஷப் தேவதாஸ், அவருக்கு தரிசனம் 7,000 சபைகள். இதுவரைக்கும் சுமார் 1,500 சபைகள் நாட்ட. பள்ளிக்கூடம், இந்த 2 பேருமே பள்ளிக்கூடம் கூட முடிக்கலங்க. அவ்வளவு பிரச்சனையிலே வாழ்ந்தவர்கள். ஹல்லேலூயா. இதை போல ஒரு 1000 பேரை எழுப்பது எனக்கு ஸ்ட்ராட்டஜிங்க. 1000 பேரை கொண்டு 1000 சபைகளை நாட்டி 1 மில்லியன் சர்ச்சஸ் இந்த உலகத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவது தான் என்னுடைய தரிசனம். தேவன் இதை தெளிவாக என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால தான் நான் விசுவாசத்தோடு உங்கள் முன்னால நிற்கிறேன். தேவன் அவரவர்களுக்கு வைத்திருந்த பெரிய பெரிய திட்டங்களை அறிந்த அத்தனை பேரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்களுங்க, தேவனோடு ஒத்துழைத்தார்கள். ஆபிரகாமுக்கு பெரிய திட்டம் வச்சிருந்தாரு. ரைட்? மோசேக்கு பெரிய திட்டம் வைத்திருந்தாரு. யாரு அடுத்தல? நம்ம டேவிட், ஆட்டு இடையன். இதை அறிந்தவர்கள். இன்றைக்கு நீங்க தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்க, சரிங்களா? ஆமா, யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட். ஒரு பெரிய கேள்வி, அங்கிள் நான் அந்த அளவுக்கு பரிசுத்தவான் இல்லையே. இட்ஸ் மோர் தென் எனஃப். நீ இயேசுங்கிற நாமத்தை அறிஞ்சிருக்கிறா பாத்தியா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் அல்லவா? நீ தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாய் அல்லவா? நீ கம்யூனியன் எடுக்கிறாய் அல்லவா? இது இட் இஸ் மோர் தென் எனஃப். ஈஸிலி யூ கேன் ஷேக் த வேர்ல்ட். லகுவாக உலகத்தை உலுக்கலாம். ஹல்லேலூயா. ஆட்டு இடையனுக்கு என்னங்க தெரியும்? அடிமையாகிய யோசேப்புக்கு என்ன தெரியும்? பைபிளே இல்லைங்க அவங்களுக்கு. இந்த புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நமக்கு தேவனுடைய ஆவியானவர் நிரந்தரமாக நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அவர் உன்னை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவார். பிரச்சனை என்னன்னா, நீ சில நம்பிக்கைகளை, தவறான நம்பிக்கையை வைத்திருக்கிறார். ஆண்டவர் என் மேல கோபமா இருக்காரு, நான் காலையில நல்லா ஜெபம் பண்ண முடியல, எனவே என் தேவர் என் மீது அன்பா இல்லைங்கிற பொய்யை நம்பிட்டான். இந்த மூட நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையே கெடுக்குது. இன்னைக்கு மனம் திரும்பும் மகனே, நல்ல காலம் உனக்கு பிறக்குது. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பாருங்க, தாவீது பல காரியங்களில் கீழ்ப்படியவில்லை. மோசே கீழ்ப்படியலைங்க. அத்தனை அற்புதங்கள் நடந்திருக்கு. மலையை பார்த்து பேசுங்கிறாரு, அவன் கோலால அடிக்கிறான், அவனை தூக்கி தூர போட்டாரா? அருமையான தேவர்களே, உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாக வேண்டும் என்றால், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேலான டெஸ்டினியை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்க. நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். இதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ பாருங்கள், இதை தாவீது அறிஞ்சிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? மனிதர்கள், அவருடைய பிள்ளைகள் விசித்திர வினோதமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த பேனாவை
டிசைன் பண்ணவங்க. யோசித்து பாருங்க, இந்த பேனாவை சிருஷ்டித்தவர்கள், இந்த பேனாவை படைத்தவர்கள், படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே இதற்கு என்ன நிறம் கொடுக்கணும்னு யோசித்திருப்பாங்க. என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஹைட்டில் இருக்கணும், எல்லாவற்றையும் யோசித்திருப்பாங்க. பாருங்க, இந்த ஹேண்டில் எப்படி இருக்கணும். அப்போ இந்த ஒரு பொருளை படைப்பதற்கு முன்பதாகவே இதை படைத்தவர்கள் அவ்வளவு சிந்தித்தால், உன்னையும் என்னையும் தேவர்களாக படைத்த தேவர் எவ்வளவு சிந்தித்து உன்னை படைத்திருப்பார் அல்லப்பா. யூ ஆர் நாட் அ வேஸ்ட். இன்னைக்கு நீ பாவத்தில் இருக்கலாம், சாபத்தில் இருக்கலாம், பள்ளத்தில் இருக்கலாம். லகுவாக மேல வர்றதுக்கான வழியை நான் சொல்றேன். மிக லகுவாக வெளியே வந்துடலாங்க. வெளியே வர்றது மேட்டர் இல்லைங்க. ஒன்றை கொண்டு அநேகரை வெளியேற்றுவார். எதுல இருந்து? பாதாளத்திலிருந்து வெளியேற்றுவார், பள்ளத்திலிருந்து வெளியேற்றுவார், கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேற்றுவார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ, வாட் a loving daddy. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஹல்லேலூயா. என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி ஒரு நபர் கூட சாதாரண ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஒருவன் ஒருத்தி கூட சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்படவில்லை. ரைட்? உலகத்தை உலுக்குபவர்கள். இயேசு இதைத்தான் சொன்னாரு. நம்ம எல்லாரையும் தான் பார்த்து சொன்னாரு, நீங்கள் உலகத்திற்கு உப்பாக மாறுங்கள் என்று சொல்லவில்லை, இருங்கள் என்று சொல்லவில்லை, இருக்கிறீர்கள் என்று சொன்னார். உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள், தேவர்களாக இருக்கிறீர்கள். யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கதான ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள் 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 என்று பொய்யுரையாத இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டாரு. சபை என்ன சொல்லுது? இல்ல இல்ல இல்ல. நம்மளாம் எதை நம்பி ஏமாந்து போயிட்டோம்? மனுஷன் சொன்னதை நம்பி ஏமாந்துட்டோம். இறைமகன் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்ற மிகு வாழ்க்கை வாழுவீர்கள், ஏனென்றால் பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. ஆமாங்க, பரலோகம் உங்களை தான் நம்பி இருக்கு. இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போறாரு. ஐயா, கிமு முதல் நூற்றாண்டிலே பரலோகம் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தது. கிபி முதல் நூற்றாண்டிலே பரலோகம் சீஷர்களை நம்பி இருந்தது. 21வது நூற்றாண்டிலே இந்த செய்தியை கேட்கிற உன்னைத்தான் நம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை லகுவான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ரொம்ப கௌரவமான வாழ்க்கை. அவர் என்ன சொன்னாருங்க? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இயேசு என்ன சொன்னாரு? என்னுடைய மகிமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஐயா, மகிமை நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக தேவன் உன்னை அழைக்கிறார். அது என்ன மகிமை நிறைந்த வாழ்க்கை? இயேசு கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை? வியாதி இல்லாத வாழ்க்கை, வியாகுலம் இல்லாத வாழ்க்கை, போர் அடிக்காத வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, நிமிடந்தோறும் அற்புதம் செய்கிற வாழ்க்கை, உன்னை தேடி ராஜாக்கள் வருகிற வாழ்க்கைக்கு நேராக தேவன் உன்னை அழைக்கிறார். உதறி தள்ளு, அவிசுவாசத்தை உதறி தள்ளு, மூட நம்பிக்கைகளை உதறி தள்ளு. ஹல்லேலூயா. நீ இந்த மூட நம்பிக்கையோடு இருந்தால் தேவனை விசுவாசிக்க முடியாது. நான் இன்னும் என்ன செய்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும்? எப்பா, நான் உன்னை குறித்து சந்தோஷமா இருக்கேங்கிற. எதற்காக இளைய குமாரன் கதையை சொன்னார்? இதற்காக தான் சொன்னார். எதற்காக? நீ குற்ற உணர்வுக்குள்ள போகாத. விழுந்து போன உலகத்துல நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். பல காரியங்கள்ல உன்னால கீழ்ப்படிய முடியாது. ஆனாலும் இஸ்ரவேலே நான் குற்றங்களை பார்க்கிறதும் இல்லை. ஏனென்றால் என்னுடைய கண்கள் பரிசுத்தமான கண்கள். என்னுடைய கண்கள் உன்னுடைய பரிசுத்தத்தை, உன்னுடைய ஆவி மனுஷனை தான் பார்க்கிறது. உன்னுடைய ஆவி மனுஷனை நான் பரிபூரணப்படுத்தி என்ன செஞ்சிட்டேன்? சீல் பண்ணிட்டேன். நீ ஒரு பாவம் செய்யும் போது உன்னுடைய ஆவி மனுஷன்ல அது ஈடுபட முடியாதபடி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற, அதை நீ கரைப்படுத்தவே முடியாது என்ற சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் மூட நம்பிக்கைக்குள்ள போக மாட்டீங்க. பரிதாபமான வாழ்க்கையை வாழ மாட்டீர்கள். பன்றி மேய்க்கிற வாழ்க்கையை வாழ மாட்டீங்க. பரவசம் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் வாழுவீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களை எதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்? அவருடைய மிக சிறந்ததில் வாழும்படியாக. You are called to live in God's best. தேவனின் மிக சிறந்ததில் வாழுவது. ஹல்லேலூயா.
That is the desire. And that is the desire for you. தேவன் அதைத்தான் உனக்கு திட்டமாக வைத்திருக்கிறார். அந்த விருப்பத்தோடு தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மனுஷன் பேசலைங்க, தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. அப்போ ஏன் நான் பேசலை, மனுஷன் பேசலை என்று நான் ப்ரூவ் பண்ண முடியும்னா, நீங்கள் ஒரு 20 நிமிஷம் இந்த செய்தியை கேட்குறீங்க, உங்களுடைய இருதயம் ஒரு கொழுந்து விட்டு எரியுது பாருங்க. ரைட்? அது தேவனுடைய ஆவியானவர் தான் செய்ய முடியும். அது லகுவான ஒரு வாழ்க்கை, இன்பம் நிறைந்த வாழ்க்கை. இன்பம் 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 உன் வாழ்வில் எல்லாமே இன்பம் இன்பம்தான். ஜாலி 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 உன் வாழ்வில் என்னாலும் ஜாலி ஜாலியே. மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று. மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று. ஆரோக்கியம் அடைந்தேன், செல்வந்த நானே. ஆரோக்கியம் அடைந்தேன், செல்வந்த நானே. ஜாலி 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 என்னாலும் என் வாழ்வில் ஜாலி ஜாலியே. இன்பம் 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 என்னாலும் என் வாழ்வில் இன்பம் இன்பமே. ஹல்லேலூயா. என் செய்தி ஒரு 500 செய்தியை கேளுங்க, ரூம் போட்டு கேளுங்க. ஜாலியான வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இயேசு கிறிஸ்து ஜாலியாக தான் வாழ்ந்தாருங்க. ஐயா, போகிற இடத்துல 25,000 பேர் பின்னால போறாங்க. இவர் எப்படி போவாரு யோசித்து பாரு. நின்னா அற்புதம். ஒருத்தர் அழகா சொன்னாரு, நின்னா என்னது மாநாடு, நடந்தால் ஊர்வலம். அந்த வாழ்க்கைக்கு தேவன் உன்னை அழைக்கிறார். திரும்ப சொல்லவா, இயேசு கிறிஸ்து நின்னா மாநாடு, ஏன் திரும்பி பார்த்தா 25,000 பேரு, நடந்தா ஊர்வலம், ஏன் பின்னால 25,000 பேரு. அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். தயவு செய்து இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. நான் திரும்பவும் அந்த 5 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். அந்த மூட நம்பிக்கைக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அந்த மூட நம்பிக்கை என்ன செய்யும்? அவருடைய அன்பை சந்தேகிக்க வைக்கும். அந்த சந்தேகம் என்ன செய்யும்? விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்திடும். எனவே தேவனிடத்திலிருந்து உங்களாலே ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் இரக்கமுள்ள தேவனா? ஆமா. ஏன் முதல் பெற்றோருக்கு இரக்கம் காட்ட முடியல? அவர்கள் தான் ரிஜெக்ட் பண்ணாங்க. எதை ரிஜெக்ட் பண்ணாங்க? ஆண்டவர் எனக்கு வேண்டாம். எப்படி ரிஜெக்ட் பண்ணாங்க? அன்பை சந்தேகித்தார்கள். அவருடைய அன்பு மாறாதது. அது அகாப்பே அன்பு. இட் இஸ் அன்சேஞ்சிங், எவர்லாஸ்டிங், அன்கண்டிஷனல். முதல் பெற்றோரும் அறியவில்லை. இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் அநேகர் அறியவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க அவருடைய அன்பை நீங்க புரிந்து கொண்டால் என்ன செய்வீங்க? ஆபிரகாம் அத்தனை காரியத்துல கீழ்ப்படியல. தேவனால் அவனை ஆசீர்வதிக்க முடிந்தது. ஏனென்றால் உறவை சந்தேகிக்கவில்லை, அன்பை சந்தேகிக்கவில்லை. 5 மூட நம்பிக்கைகளை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது பாருங்க, தேவனுடைய அன்பை சந்தேகிப்பது மூட நம்பிக்கை. தேவனுடைய உறவை சந்தேகிப்பது மூட நம்பிக்கை. தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நான் நடக்கிறேனோ என்று ஐயப்படுவது மூட நம்பிக்கை. என்னை திருத்துகிறார் என்கிற பொய்யை நம்புவது மூட நம்பிக்கை. என்னை கைவிட்டு விட்டார் என்கிற பொய்யை நம்புவது மூட நம்பிக்கை. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகும்படியாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உங்க மேல கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசை பலபோசாத்தனை உங்கள் விசுவாசம் விண்ணை தொடுவதாக. தேவனை நீங்கள் சந்தேகிக்க மாட்டீர்கள். எல்லா சூழ்நிலையிலும் அது 7 மடங்கு உயர்த்தப்பட்ட நெருப்பாக இருந்தாலும், சிங்கக்கவியாக இருந்தாலும், நீங்கள் விசுவாசத்தில் ஸ்திரமாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்வீர்கள், அதை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம்.
சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.